திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 13. லாட்ஜில் ஒரு நாள் தங்கி இருந்ததற்கான பில்லை பிரியா சுற்று செய்யும் பொழுது கல்லாவில் அமர்ந்திருந்த சிவஞான சுந்தரின் முகம் சூம்பி போயிருந்தது. 2-3 நாளாச்சோ தங்கி இருப்பீங்கன்னு நினச்சேன், இப்படி வெரசா புறப்படுறீங்களே என்றபடியே சில்லறை ரூபாய் நோட்டுகளை சீட்டுகளை பிடிப்பது போல் பிடித்து எச்சில் தொட்டு எண்ணி முடித்து கொடுத்தார். வந்த வேலையை முடிஞ்சா கிளம்பிட வேண்டியது தானே என்று நறுக்காக பதில் சொல்லிக்கொண்டே அவள் போகவும் வள்ளி பொண்ணுடன் வாசல்புறம் நோக்கினார். அப்போ நீங்கள் நரபலி பற்றியோ புதையலை பற்றியோ விசாரிக்க வரலையா என்று கிளம்பியவர்களை காலரை பிடித்து இழுப்பது போல் இழுத்து கேட்டார் சிவஞான சுந்தரம். பிரியாவும் அதிர்ச்சியுடன் நின்று திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள். என்ன மணி, நான் தப்பாக ஏதும் கேட்டுப்பட்டேனா என்று சிவஞான சுந்தரம் மிடறு கட்டிட, கிருஷ்ணனை பேட்டி எடுக்கிறதுக்கு தான் என் முதல் அசைன்மெண்ட். நீங்கள் சொன்ன விஷயம் இன்ட்ரெஸ்டான விஷயம்தான், பார்க்குறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் பிரியா. பெரிதாக ஆட்டோவோ டாக்ஸியாக இல்லாத நிலையிலும் ஒரு ஆட்டோ எருமை மாட்டு செருமலோடு அருகில் வந்து நின்ற நிலையில், எங்கே போகணும், ஏறி அமருங்க என்று மலையாள தமிழில் பேசினார் டிரைவர். ஆத்தி, பிரியா இங்கே பக்கத்தில் தான் ஓடு, வானம் பார்க்கல, வீசி எரிச்சா அது உச்சிக்கு போய் வளைஞ்சு அரைவட்டமாக உழுவுற தூரம்தான். இவங்க 100-200ன்னு ஆச்சிப்பிடுவாங்க, நீ நட போகலாம் என்று தடுக்க பார்த்தாள் வள்ளிப்பொன். ஏ வெடிக்கி, ஏன் இப்படி என் பழப்ப கெடுக்க, உச்சை பாரு, சூரிய மையத்தில் தான் நின்று அள்ளுன்னு தைக்கிறதே, இதில் நடந்தா கிருகிருன்னு வராது. சிஸ்டர், நீங்கள் ஏறி அமருங்க, ஏதோ எனக்கும் பொழப்பு நடக்கும், பாடசாலைக்கு போகிற என் பிள்ளைக்கு நோட்டு புத்தகம் வாங்க ஒத்தாசையாக இருக்கும் என்ற அந்த ஆட்டோ டிரைவர் கேமரா, கிட், லெக் பேக், பிரியாவின் சூட்கேஸ் என்று எல்லாவற்றையும் மலமளவென்று சீட்டின் பின்னால் துருத்தி அடுக்கலானான். அவன் முனைப்பை ரசித்த பிரியா, விடுவள்ளி, எனக்கு இப்போ எல்லாமே வேகமாக நடக்கணும், வந்த வேலை முடிஞ்சு ஊர் போய் சேர்ந்தா போகிறோம், டாக்ஸிக்காரருக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறேன், கிருஷ்ணனின் வீட்டை கேட்டுக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு வரு, வா வந்து நீ ஏறிக்கோ என்று முதலில் ஏறி ஓரமாக அமர, அடுத்து பாபுவும் ஏறிட அவன் அருகில் அமரத் தயங்கிய வள்ளி, இந்த டப்பா அங்கே ஊரை சுற்றி உருண்டு வருங்காட்டி நான் போய் நின்றுடுவேன், நீங்கள் வாங்க, இலைய ஆட்டோ பார்ட்டி மாட்டிருச்சுன்னு 100 கொண்டா 200 கொண்டான்னா உன் ஆட்டோ எங்கள் எல்லையை தாண்டாது, எல்லா சக்கரமும் பஞ்சராகி இங்கேயே அப்புறம் நீ நிற்கி மனசில் வச்சுக்கோ என்று தனக்கு தெரிந்த 1 மீட்டர் அகலமே உள்ள குட்டி குட்டி சந்துகளில் புகுந்து அவள் ஓட்டத் தொடங்கினாள். சிஸ்டர், நீங்கள் இப்போ எங்கிட்டு போகணும் என்றபடியே ஆட்டோக்காரன் கேட்கவும் பச்சென்றது பிரியாவிற்கு. அட, கூட்டிக்கிட்டு போக வேண்டியவ ஓடிட்டா பாரு, எனக்கு அந்த கிருஷ்ணன் வீடு தெரியாதே என்று அமர்ந்த நிலையில் கைகளை கசக்கினாள் பிரியா. அப்போது, ஆறு சாமியாடி கிருஷ்ணனா என ஆட்டோ டிரைவர் கச்சிதமாக கேட்டான். ஆமாம், தெரியுமா உனக்கு, காலையிலேருந்து 3 சவாரி அந்த வீட்டுக்கு தான், எனக்கு இந்த ஊர் கிடையாதுங்க, நாகர்கோவில் பக்கத்தில் காளிமடம், இங்கே விக்ரமசிங்கபுரத்தில் கொஞ்ச நாளாக வண்டி ஓட்டுக்கிட்டு வாரேன் என்று சொல்லிக்கொண்டே ஆட்டோவை உதறலுடன் கிளப்பினான். பேட்டி தொடங்கியதிலிருந்து முடிவது வரை கேமராவையும் பாபுவையும் மட்டுமே மாறி மாறி பார்த்தபடியே இருந்தனர் கிருஷ்ணனின் தங்கைகளான கனிமொழியும் மல்லிகாவும். வீட்டிற்கு வெளியே அருள்வாக்கு பெற வந்திருக்கும் கூட்டம். கிருஷ்ணன் சுணங்கி சுணங்கித்தான் பேசினான், ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை. இப்போ ஏதாவது அருள்வாக்கு சொல்ல முடியுமா என்ற கேள்விக்கு, அது என்ன உங்கள் ஊட்டி பானை தண்ணியை மொண்டு ஊத்த என்று அவன் சொன்ன பதிலை பிரியா மிகவும் ரசித்தாள். வளைந்து வளைந்து எவ்வளவோ கேள்விகள். இடையில் சென்னையிலிருந்து CEO திவாகர் கூட கேள்விகளை எடுத்து தந்திருந்தார். இந்த கொரோனா எப்போது ஒழியும், புதிதாக புயல் பாதிப்பு ஏதாவது உண்டா, சீனாதான் இந்த கொரோனா வைரஸுக்கு காரணமா, இப்படி எவ்வளவோ கேள்விகள். எல்லாவற்றுக்குமே திருதிருவன விழித்தான் கிருஷ்ணன். பேட்டியை ஸ்கைப் வழியாக பார்த்திருந்த திவாகர், பிரியா, ஹீ இஸ் வெரி இன்னசென்ட், அப்பப்போ சடனாக தோன்றது சொல்கிற ஒரு கேரக்டர் தான் அவன், நீ கொஞ்சம் இருந்து வாட்ச் பண்ணு என்று சொன்னதற்கு சரத் பற்றி கிருஷ்ணன் சொன்னதை சொல்லி தான் இப்பொழுதே சென்னை திரும்ப போவதாக சொல்லிவிட்டாள் பிரியா. திவாகராலும் அவளை தடுக்க முடியவில்லை. ரைட், புறப்பட்டு வா, நேரிலேயே பேசிக்கலாம் என்று ஸ்கைப்பில் இருந்து விலகி கொண்டார்.
பிரியாவும் பாபுவும் புறப்பட்டனர். மிகச்சரியாக வாடகை காரும் வந்து காத்திருந்தது. புறப்படும் முன் ஒரு 5000 ரூபாய் நோட்டை பிரியா ஒரு கவரில் போட்டு 5000 ரூபாயை பிரியா ஒரு கவரில் போட்டு கிருஷ்ணனிடம் கொடுத்தாள். இது எதுக்கு என்று அவன் கேட்ட கேள்வியை அவள் சித்தி சிந்தாமணி ரசிக்கவில்லை. இடையில் புகுந்து, நீ எங்கிட்ட தா என்று வாங்கி கொண்டாள். வள்ளிப்பொன்னின் முகத்தில் மட்டும் ஒரு ஏமாற்ற உணர்ச்சி. காரில் ஏறும் பிரியாவிடம் அந்த ஏமாற்ற உணர்வோடு பார்த்தாள். கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடாமலே போறீங்க என்றால் மிக தாழ்ந்த குரலில். பிரியா லேசாக சிரித்தாள். போய் தம்பியை உடனே பாருங்க. நானும் போய் நந்தி காதிலே சொல்லி வச்சுடுறேன். நந்தி கேட்குமோ கேட்காதோ, உன் நல்லெண்ணம் ஏதாவது செய்யும். நான் அதை நம்புகிறேன். நான் ஊருக்கு போனாலும் கூட உன் கூட பேசுவேன். ஆனால் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை தானே? வள்ளிப்பொன் தலையை ஆட்டியது. நோ ப்ராப்ளம். டாக்டர் அன்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் மூலமாக பேசுவேன். இங்கே நான் தங்கினது 24 மணி நேரம் கூட இல்லை. ஆனால் ரொம்ப நாள் தங்கினது போல் ஒரு ஃபீலிங். மேபி நான் திரும்பவும் வருவேன்னு தான் என் உள்ளுணர்வு சொல்லுது. பார்ப்போம் என்று பிரியா பேச பேச கார் புறப்பட்டது. புழுதியை புரட்டி போட்டபடியே கண்களை விட்டு மறைந்து போனது. ஊர் எல்லையில் பெயர் பலகையை கடந்த பொழுது காரை ஒரு வினாடி நிறுத்தச் சொல்லி பாபுவை பாம்பு கடித்த இடத்தை நின்று ஒரு பார்வை பார்த்தாள் பிரியா. பின்னர் கார் புறப்பட்டது. சுரபி நடித்த படத்தின் புதிய பாடல் ஒன்று ஒலித்திட சோர்வுடன் எழுந்து காதை கொடுத்த சுரபி ஒரு விளைவு அப்படியே விக்கித்து போனாள். அவள் காதில் விழுந்த செய்தி அவளை சிலிப்போடு சிலையாகவே ஆக்கிவிட்டிருந்தது. விக்ரமசிங்கபுரம் திரும்பிய கொங்கணர் சிற்றரசன் அழகிய மணவாளதாசனை அவன் அரண்மனையில் சந்தித்தார். வெள்ளித்தகடு வேய்ந்த சிம்மாசனம் போன்ற ஆசனத்தை காட்டி அதில் அமரும்படி வேண்டினான் அழகிய மணவாளதாசன். உன் உபசரிப்புக்கு நன்றி. ஆனால் நான் இதுபோன்ற ஆசனங்களில் அமருவதாயில்லை. நாளை முதல் ஒரு மண்டல காலம் நான் கடும் தவத்தில் ஆழ்ந்து ஜலப்பிராணன் அடைய உள்ளேன். அதன் பொருட்டு பொதிகை மலை வானதீர்த்தக்கரையில் ஒரு குழு அல்லமைத்து அங்கு என் தவத்தை தொடங்க உள்ளேன் என்றபடி நடந்தபடியே பேசினார் கொங்கணர். தவம் முடிந்து திரும்ப வந்த பிறகே ஆலயப்படிகளில் நேர்முகமாக கவனம் செலுத்துவேன். ஆனால் அதுவரை நீ காத்திருக்க தேவையில்லை. கோமாதா தேர்வு செய்த நிலப்பரப்பை நீ சுத்தம் செய்வாயாக. அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுதே சொல்லுகின்றேன். அதன்படி நீ பிசகின்றி நடந்து கொண்டால் போதும். எப்போதும் ஒரு குடிலோ மனையோ மண்டபமோ தோட்டமோ கோயிலோ இதில் எது ஒன்றை நாம் உருவாக்கத் தொடங்கும் பொழுதும் சுத்தம். அதன் பொருட்டு தாவரங்கள் இருந்தால் அவற்றை வணங்கி அகற்ற வேண்டும். தாவரங்களில் நன்கு வளர்ந்த விருட்சங்கள், அதாவது மரங்கள் இருந்தால், அதில் வேம்பும் அரசும் இருந்தால் அதற்கு பூஜை செய்து மஞ்சள் நூலால் மரத்தை கட்டி வேண்டிக் கொண்ட பிறகே அதை வெட்ட வேண்டும். அப்பொழுது 1க்கு 9 மரங்களை வேறு இடத்தில் நட்டு வளர்க்கும் முடிவையும் எடுக்க வேண்டும். எடுத்தபடியே நடவும் செய்ய வேண்டும். இதனால் விருட்ச சேதம் எனும் பரத்தை வெட்டிய தோஷம் நம்மை சேராது என்ற கொங்கணரை வியப்புடன் பார்த்தான் அழகிய மணவாளதாசன். பின் மரத்தை வெட்டுவதன் பின் இத்தனை சங்கதிகள் உள்ளதா சுவாமி என்று கேட்டான். மனிதனை விட மேலானது மரம் என்பதை உணர்வாய் அழகிய மணவாளதாசா. மனிதன் வரையில் அவன் எழுதியதே காலத்தை வென்று நிற்கும். மரம் அப்படியல்ல. அதனுடைய சகலமும் காலத்தை வென்று நின்றிடும். மனிதன் உணவிற்காக நடமாடி தெரிய வேண்டும். மரத்திற்கு அந்த அவசியமில்லை. நிற்கும் இடத்திலேயே மழை வழியாக அதற்கு உணவை பிரம்மன் அளித்து விடுகின்றான். மனிதனில் எல்லோரும் எல்லா வகையிலும் பயன்பட்டு விடுவதில்லை. ஆனால் மரங்கள் எல்லா வகையிலும் பயன்படுகின்றன. குறிப்பாக காற்றுடன் வினைபுரிந்து உயிர் வாயுவை பரப்பிக்கொண்டே இருப்பது மரம் மட்டுமே. இதன் கிளைகள் பறவைகளின் வீடு. உதிர்த்துவிடும் இலைகள் மண்ணுக்கு உரம். இதன் நிழல் இளைப்பாறும் இடம். இதன் பூ காய் கனி வகைகள் நம் வாழ்வின் பயன்பாடுகள். புயலாலோ பூகம்பத்தாலோ ஒரு மரம் முறிந்தாலும் அது முற்றமாய் அழிந்து விடுவதில்லை. அது விறகாகிறது. தச்சனின் வினைப்பொருளாகின்றது. கதவு, ஜன்னல், நிலை, வாசல், கட்டில், நாற்காலி, ஆசனப்பலகை என பல வடிவங்கள் கொள்கின்றது. பூமிக்குள் புதைந்து போனாலும் நம் உடல் போல் மக்கி விடுவதில்லை.
வைரக்கட்டிகளாய் இது மாறுகின்றது. இதனால்தான் கும்பாபிஷேகம் செய்து ஆலயங்களில் இறைவனை எழுந்தருளச் செய்யும் முன்பு ஒரு ஸ்தல விருட்சம் என்கின்ற ஒன்றை நட்டு அதற்கு நீர் விட்ட பின்பே ஆலய கருவறைக்குள் இறைவனின் திருமேனி மேல் அபிஷேகம் பட வேண்டும் என்று ஒரு வழிமுறை கூட உள்ளது. இப்படி ஒரு நெடிய விளக்கமளித்த கொங்கணரை அழகிய மணவாளதாசன் பிரமிப்பு குறையாமல் பார்த்தான். சுவாமி, நீங்கள் சொல்வதை கேட்ட பிறகு எனக்குள்ளும் ஒரு கருத்து. 1000 பேர் வாழ்ந்திடும் நாட்டினை விட 1000 வரங்கள் கொண்ட காடே பெரிதென்று எனக்கு இப்போதே புரிகின்றது என்றான். உண்மை, காடு விளங்கினாலே நாடும் விளங்கிடும். கா என்னும் எழுத்தே காத்தல் என்பதிலிருந்து வந்த ஒன்றே. உலகையும் உயிர்களையும் கடவுளைப் போல் காப்பதாலேயே அது காடு எனப்படுகின்றது. நாலாவித போக்குகளில் நாட்டமுள்ளவர்கள் வாழும் இடம் என்பதாலேயே அந்த நாலாவித நாட்டமும் சுருங்கி நாவென்னும் எழுத்தாகி டூவுடன் சேர்ந்து நாடானது. கொங்கணர் சொல்ல சொல்ல அழகிய மணவாளதாசனுக்கு கற்றது கைமண்ணளவு என்னும் பழமொழிக்கு விளக்கம் புரிந்தது. அடேயப்பா, எத்தனை செறிவு, எத்தனை உள்ளடக்கம்! மண்டல காலம் கழித்து வரும்போது ஒரு மேடு பள்ளங்கள் இல்லாத தட்டையான தாவரங்கள் இல்லாத நிலப்பரப்பு தயாராக இருக்கும் என்றான். இதை செய்திடும் பொழுதே ஈசான்யத்தில், அதாவது வடகிழக்கு பாகத்தில் ஒரு குளத்தையும் வெட்டிவிடு. அந்த குளத்து நீரால்தான் ஆலயம் உருப்பெற்றிட வேண்டும் என்றார் கொங்கணர். செழித்து போன சுரபியை பார்த்து கொண்டே வந்தாள் குமார். அவள் யாருடனும் போன் பேசி கொண்டிருப்பது போல் போனும் கையுமாகத்தான் வந்து நின்றாள். மேடம் என்று அவளை கலைத்தான். அவளும் கலைந்தவளாக, குமார், ஒரு குட் நியூஸ் என்றாள். நானும் ஒரு குட் நியூஸ் சொல்லத்தான் மேம் வந்திருக்கேன் என்றான். நான் முதலில் சொல்லிடுறேன், என்னோட வில்லன், அந்த மதன் இப்போ சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கானாம். அதே தான் மேம் நானும் சொல்ல வந்தேன். அவன் மட்டும் இல்லை மேம், மினிஸ்டர் பரந்தாமனும் இப்போ சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. மனிதாபிமானத்தோடு ஐயையோ இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டிய மனசால் சந்தோஷப்படுறத நினச்சா நான் கொஞ்சம் வருத்தமும் படுறேன் குமார். இல்லை மேடம், வருத்தமே படாதீங்க. 2 பேரும் உருவத்தால் தான் மனுஷங்க, மற்றபடி எல்லா விதத்துலேயும் மிருகங்க. இந்த மிருகங்களுக்கு சரியான தண்டனை அந்த நந்தீஸ்வரர் தந்துட்டார் மேடம். குமாரின் உணர்ச்சிகள் கொப்பளித்து வெடித்தன. ஆமாம், எப்படி நடந்தது இது? படத்தில் கதைப்படி நடக்கிற ஜல்லிக்கட்டு ஷூட்டிங்லே தான் இப்படி நடந்திருக்கு. அதை பார்க்க போன இடத்திலே மாடு மிரண்டு கூட்டத்துக்குள்ளே புகுந்து இப்படி ஆயிட்டதா எனக்கு டைரக்டர் சொன்னார். மினிஸ்டர்லாம் எப்பவும் சேஃப் ஜோன்ல தானே இருப்பாங்க. டிவி நியூஸை போட்டால் தெரிஞ்சிட்டு போகுது. டிவிக்காரங்களுக்கு இன்றைக்கி கொண்டாட்டம் ஆகிடும். ரிப்பீட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்றபடியே ஓடிப்போய் ஹாலில் உள்ள 60 அங்குலத்துக்கும் மேலான நவீன டிவியை ரிமோட் கொண்டு உயிர் ஊட்டினான் குமார். டிவியிலும் வழக்கென்று காட்சிகள் கண்ணுக்கு புலனாகத் தொடங்கின. எல்லா நியூஸ் சேனலிலுமே மினிஸ்டர் பரந்தாமனை மாடு முட்டியது தான் செய்தியே. ஜல்லிக்கட்டு ஷூட்டிங்கை படம் பிடிக்க வந்திருந்த அத்தனை கேமராக்களும் இந்த நிகழ்வையும் வாரி சுருட்டி இருந்தன. மதன் பரந்தாமனை ஷூட்டிங் பார்க்க அழைத்து போயிருக்கிறான். இருவரும் அருகருகேதான் அமர்ந்து ஜல்லிக்கட்டு ஷூட்டிங்கை பார்த்துள்ளனர். அளவிற்கு அதிகமான கூட்டம். அதில் ஒரு மாடு வாடிவாசலை விட்டு வெளியே வந்த வேகத்தில் பக்கவாட்டு மூங்கில் தடுப்பை முட்டி பெயர்த்து கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்த மினிஸ்டர் பரந்தாமனின் இருப்பிடத்திற்குள் நுழைகிறது. நாலாபுரமும் எல்லோரும் தெரித்து ஓடிட கருப்பு கண்ணாடியோடு அமர்ந்திருந்த பரந்தாமனை அது மூர்க்கமாக பார்க்கின்றது. கண்ணாடியை அவர் கழற்றும் முன் ஒரே பாய்ச்சல். கொம்பால் வயிற்றில் குத்தி ஒரே தூக்காக தூக்கி வீசிவிட்டு அதே வேகத்தில் அருகில் இருந்த மதன்ராஜையும் முட்டி தூக்கி வீசுகிறது. காட்சிகளை தொடர்ந்து தொலைக்காட்சி செய்தியாளரின் குரல் ஒலிக்கின்றது. இன்று சேலையூரை அடுத்த படப்பிடிப்பு தளம் ஒன்றில் வெற்றி மேல் வெற்றி திரைப்படத்திற்காக படப்பிடிப்பு நடைபெற்றது. அந்த திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்வு ஒன்றில் கதாநாயகன் பிரவீன்குமார் காளையை அடக்குவது போல் காட்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. காட்சிகள் சரியாக அமையாததால் காட்சிக்கான மாட்டை ஓய்வின்றி அடித்து வேலை வாங்கியதாக தெரிகின்றது. இதில் மூர்க்கமாகி மிரண்டி போன மாடு
செட்டை விட்டு விலகி ஓடி தடுப்புகளை எல்லாம் சாய்த்து ஒரு இடத்தில் அமர்ந்து ஷூட்டிங்கை பார்த்தபடியே இருந்த அமைச்சர் பரந்தாமன் மற்றும் தயாரிப்பாளரின் மகன் மதன்ராஜ் ஆகிய இருவரின் மேலும் மோதி பாய்ந்து அவர்களை தூக்கி வீசியதில் அவர்கள் பலத்தமாக காயமடைந்து விட்டதாக தெரிகின்றது. இருவரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து இருக்கின்றனர். இந்த விபத்து குறித்து போலீசார் புலன் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். செய்தியை கேட்டதோடு அந்த மாடு பரந்தாமனையும் மதன்ராஜையும் தூக்கி வீசி எறியும் காட்சிகளையும் ஒரு முறைக்கு பலமுறை பார்த்த நிலையில் சுரபியிடம் ஸ்தம்பிப்பு. மேடம், நீங்கள் நந்திபுரம் போயிட்டு வந்து கொஞ்சம் கூட வீண் போகலை மேடம். உங்களை பாடாய்ப்படுத்தினவங்கள அந்த மாடு தூக்கி வீசினதை பார்த்தீங்களா? எனக்கு புல்லரிக்குது மேடம் என்று குமார் உணர்ச்சி பரவசமானான். சுரபியிடம் விக்கிப்பு, ஸ்தம்பிப்பு, பேச்சற்ற நிலை. மிகவும் முனைந்து, ஆமாம், எங்க மாமி என்று கேட்டபடியே பூஜை அறையை நோக்கி ஓடினாள். அங்கே அறைக்குள் மாமி ஓம் நந்தீசாய நமக என்று இருந்தாள். சுரபி பரவசமாக வந்து நிற்கவும் அவளை ஏறிட்டாள். மாமி, உங்கள் பிரார்த்தனை பலிச்சிடுச்சு மாமி, வாங்க சீக்கிரமாக வந்து டிவியை பாருங்க என்று குனிந்து கையை பிடித்து இழுத்தாள். மாமியும் எழுந்து வந்தாள். ஹாலில் டிவி ஓடியபடியே இருந்தது. எல்லா சேனல்களிலும் பரபரப்பு செய்தியே அதுதான். அதை பார்த்த மாமியின் விழிகளில் கரகரவென்று கண்ணீர். அப்படியே சுரபியை கட்டிக்கொண்டாள். பின் விசும்பும் குரலில், என் பிரார்த்தனை வீண் போகல, என் சுவாமி என்னை கைவிடலை என்றாள். சரியான தண்டனை மாமி, சரியான தண்டனை. கஞ்சா அபின்னு ரொம்பவே எல்லை தாண்டிட்டாங்க. அடேயப்பா, என்ன ஆட்டம், என்ன கொட்டம். ஆனால் இப்போ குமார் மீண்டும் உணர்ச்சி பரவசமானான். சுரபிக்கு பல மணி நேரத்திற்கு பிறகு நெஞ்சின் மேல் நின்றபடியே இருந்த ஒரு யானை இறங்கி தன் வழியே சென்று விட்டது போல் ஒரு லேசான மனநிலை. மாமி விறுவிறுவென்று ஓடிப்போய் கற்பூரம் ஏற்றி நந்தீஸ்வரர் படத்துக்கு காட்டிவிட்டு அந்த கற்பூரத்தட்டோடு வந்து சுரபிக்கு காண்பித்திட சுரபியும் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். ரிமோட்டை எடுத்து டிவியை அணைத்தவள் குமாரை பார்த்து, குமார், நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 பேரையும் பார்க்கிறோம், ரெடியாகுங்க என்றாள். குமார் சற்று அதிர்ந்தார். என்ன குமார், இப்போ எதுக்கு மேடம்? இப்போத்தான் போகணும். போய் அவன் முன்னே நான் கம்பீரமாக நின்று பார்க்கணும். உன் பணம், புத்திசாலித்தனம், அதிகாரம், இது எல்லாத்தையும் விட பெரிய சக்தி இந்த பூமியிலே இருக்குங்கிறத நான் பேசாமல் என் பார்வையாலேயே அவனுக்கு சொல்லணும் குமார். நல்லா சொன்ன சுரபி. இவாளை போய் பார்க்குறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம் நந்திபுரம் போய் அங்கே நம்ம பிரார்த்தனையும் செலுத்துறதும். போகலாம் மாமி, இதில் ஏன் பங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் பக்தி, உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலாக இவங்க மனசார திருந்தணுமே, அது முக்கியம் இல்லையா மாமி? சுரபியின் கேள்விக்கு குமார் பதில் சொல்ல தொடங்கினான். மேடம், இவங்க உயிர் பிழைச்சா அதுவே பெருசாம். 2 பேருக்குமே முக்கியமான நரம்பு அந்து. அவங்க குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்கான். நான் செய்தி காதில் விழுமே ஆஸ்பத்திரிக்கு போய் பண்ணி உங்கள் பிஏன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டுட்டேன். இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்லை மேடம், அவங்க யார்கிட்டையும் வாலாட்ட முடியாது என்று உணர்ச்சி மிளிர சொன்னான் குமார். அப்பொழுது ஐஜி வித்யாசாகரிடமிருந்து சுரபிக்கு அழைப்பு. ஹலோ சார் என்று ஆர்வமாக பேச ஆரம்பித்தாள் சுரபியும். சுரபி, இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், எனக்கு செலுத்து போச்சு. உலகம் வரையிலே இது ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு. உன் பிரார்த்தனை வீண் போகலைம்மா. என் குலதெய்வத்தை நினைச்சா எனக்கு எவ்வளவு தெம்பாக இருக்குது தெரியுமா என்கின்ற அவர் கேள்வி முன் பதில் கூற முடியாதபடி சில வினாடிகள் மௌனம் சாதித்தாள் சுரபி. என்னம்மா, என்ன பேசுறதுன்னு தெரியலையா? ஆமாம் சார், வாஸ்தவத்திலே என் நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு பதில்னு இதை சொல்ல முடியாது சார். என் அம்மா ஸ்தானத்திலே இருக்கிற மாமிக்குத்தான் சார் எல்லாம் போய் சேரணும். யாராக இருந்தாலும் சரிம்மா, பூரண நம்பிக்கையோட நந்தியின் காலில் விழுந்துட்டா அதுக்கு ஒரு பதில் கிடைக்காம போனதே இல்லைம்மா. இது என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இப்போ கூட நடந்து முடிந்த இந்த விபத்து ஒரு தற்செயல்னு ஒருவேளை உன் புத்தி சொல்லக்கூடும். பிரார்த்தனை பலிச்சிடுச்சுன்னா ஏன் இந்த மாதிரி பிரார்த்தனைகளும் பலிக்கிறது இல்லைன்னு இந்த புத்தி ஒரு கேள்வி கேட்கும். அதுதான் பகுத்தறிவுன்னு கூச்சலும் போடும். ஆனால் நீ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டில் இப்போ இருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஐஜியின் நம்பிக்கையான பேச்சு சுரபியை சற்று கிளறி விட்டது. சார், என்னம்மா,
நீங்கள் இப்போ எனக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ சில சிந்தனைகளை உருவாக்கி விட்டீங்க. இது தற்செயல் இல்லை, ஒரு அருள் சம்பவம் தான். ஏன்னா எல்லோருக்கும் நடக்கிறது இல்லைன்னும் ஒரு கேள்வியை மனசு கேட்கலாம்னு சொன்னீங்க. நான் பொய் சொல்ல விரும்பலை சார், எனக்குள்ளேயே அந்த கேள்வி இருக்குது. ஏன் சார் எல்லோருக்கும் நடக்கிறது இல்லை? நான் உங்களை கேட்குறேன். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதில் தாம்மா இருக்குது. முதல்ல பூரண நம்பிக்கை. அடுத்து நம்ம பிரார்த்தனையிலே ஒரு நேர்மமும் சத்தியமும் இருக்கணும். உன்கிட்டே அது இருந்திருக்கு. கடவுளும் உன்னை கைவிடலை. ஆனால் இதுக்கு வேற ஒரு சரியான பதிலும் இருக்குது. அது எனக்கு தெரியல. ஒரு நாள் தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். சந்தோஷம் சார், நீங்களாக கூப்பிட்டு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லா நன்றியையும் நந்திபுரம் போய் நந்தீஸ்வரருக்கு சொல். ஆல் தி வெரி பெஸ்ட். இனி உன் கேரியரும் அமோகமாக இருக்க போகுது பார். ஐஜி வித்யாசாகர் பேச்சை முடித்து கொண்டார். ஃபோனை கீழே வைத்து சுரபி மாமி மட்டும் ஒரு மாதிரி பார்க்க தொடங்கினாள். மாமி, என்னாச்சு? நீ பேசுனதை கேட்டுண்டு தானே இருக்கேன். ஒரு அவநம்பிக்கை உனக்குள்ளே ஒரு ஓரமாய் இன்னும் இருக்கே சுரபி. எதுக்கு இப்போ அந்த கேள்வி? மாமி, சத்தியமாக நான் தப்பாக எதையும் கேட்கல மாமி. ஏன் எல்லோருக்கும் பிரார்த்தனை பலிக்கலைங்கிற கேள்வி இப்போ எதுக்கு உனக்குள்ளே வரணும்? எப்பவும் இப்படி சிந்திக்கிறவமானே மாமி நான். அது மாறணும் சுரபி. எண்ணம் போல்தான் வாழ்க்கையும். அந்த எண்ணம் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டதாக மட்டும்தான் இருக்கணும். இந்த நல்ல நேரத்தில் வாக்குவாதம் வேண்டாம் மாமி. நாம் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? நான் எதுக்கு, நீ போயிட்டு வா. அவள் குணமாகி நல்லபடியாக திரும்பி வந்து நல்ல மனுஷாலா 100 வருஷம் வாழணும்னு வேண்டிக்கோ. மாமி அழகாக எடுத்து கொடுத்திட சுரபியும் மாமியின் கையை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டாள். பிரியா வீட்டு வாசலில் டாக்ஸி விட்டு இறங்கிய பொழுது வீடு பூட்டி இருந்தது. காத்திருந்தது போல் வெளிப்பட்ட பக்கத்து வீட்டுக்கார ஆவுடையப்பன் அங்கிள். வாமா, வீட்டுச்சாவி என்கிட்ட தான் இருக்குது. அப்பா கூட என் வீட்டில் தான் இருக்கார். கம் இன்சைட் என்று பிரியாவை அவர் உள்ளே அழைத்திட லக்கேஜுகளோடு மாஸ்கையும் தளர்த்தி கொண்டே அவர் வீட்டிற்குள் நுழைந்தாள் பிரியா. ஹாலிலேயே ஒரு ஓரமாக கட்டிலில் பிரியாவின் அப்பா விஸ்வநாதன். முகத்தில் அதீத கலவரம். அப்பா, வந்துட்டியாம்மா? வந்துட்டியா? பிரியா, முதல்ல பாத்ரூம் போய் சானிடைஸ் பண்ணிட்டு வந்து பேசுமா. அவடையப்பன் அங்கிள் அப்படி சொன்ன மறுநொடியே பாத்ரூமுக்கு போய் கதவை தாழிட்டு கொண்டாள் அவள். விஸ்வநாதன், தைரியமாக இரியா, அதான் பிரியா வந்துட்டால, இனி அவ பார்த்துப்பா என்று அவடையப்பன் விஸ்வநாதனுக்கு ஆறுதல் சொல்லவே வெளியே வந்த பிரியா, சரத் எங்க, ஏன் வீடு பூட்டி இருக்கு என்று ஆரம்பித்தாள். கையில் துப்பட்டாவால் துடைத்து கொண்டே விஸ்வநாதனுக்கு அருகில் அமர்ந்தாள். அவர் மிக சோகமாக அவளை பார்த்தார். அப்பா என்கின்ற அவள் அழைப்புக்கு ஆவுடையப்பன் பேசலானார். அம்மாடி, உன் தம்பிக்கு கோவிட் கன்ஃபார்ம் ஆகி ஹாஸ்பிட்டல்லேயோ அட்மிட் ஆகிட்டான். நல்ல வேளை கூட போன இவருக்கு நெகட்டிவ்ங்கிறதால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உன் வீட்டை சானிடைஸ் பண்ணி பூட்டி இவரை கட்டிலோடு இங்கே தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். இந்த சூழ்நிலையில் தனியாக இவரை விட்டுவிட எனக்கு மனசு வரலை என்றார் அவடையப்பன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். ஆம், சரத் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்? கேஜி ஹாஸ்பிட்டல். இப்போ போயிடலாம். அங்கே பார்க்க முடியாது, யாரையும் அட்மிட் பண்ண மாட்டாங்க. கோவிட் வார்டில் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமேம்மா. அவனுக்கு ஃபோன் பண்ணி நினைக்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். அவனால் பேசவே முடியலம்மா. ஆக்சிஜன் லெவல் வேறு 70க்கு வந்துடுச்சு. இப்போ ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டுத்தான்னு வச்சுருக்காங்க. நான் ஊருக்கு போகும்போது கூட நல்லா இருந்தானே அங்கிள். அட, நீ வேற, நேற்று ஈவினிங் கோவிட் கன்ஃபார்ம் ஆகி இன்றைக்கி காலையில் ஹார்ட் அட்டாக்கில் நம்ம தெருவிலேயே ஒருத்தர் போயிட்டார். அது தெரியுமா உனக்கு? கோவிடுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன சம்மந்தம் அங்கிள்? ஒன்றுமே புரியலை. அது ஒரு விசித்திர கிருமியாக இருக்குது பாரு. வயசான உங்கள் அப்பாவுக்கு அதோட பாதிப்பு இல்லை, ஆனால் உன் தம்பியை பாதிச்சிருக்கு. அவ்வளவு ஏன், தெருவிலேயே தான் கிடக்கிறாங்க இந்த குப்பையை ஏழுறவங்க, தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் ஏதும் இல்லை. ஆனால் ஏசி ரூமில் வியர்வையே சிந்தாமல் அலுங்காமல் குலுங்காமல் வாழறவங்கள கப்புன்னு பிடிச்சிக்குது. ஒன்றுமே புரியலம்மா. ஆவுடையப்பன் பேச்சிலும் பல கேள்விகள். பிரியாவுக்குள்ளேயே கிருஷ்ணன் சொன்னதன் நினைவெழுந்து எழும்பி அவளை பார்த்தே தீரும் ஒரு எண்ணம் வலிமையாகி, ஹாஸ்பிட்டல் வரை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அங்கிள் என்று வேகமாக புறப்பட்டாள். நந்திபுரம் ஐயனார் கோவில் மந்தை திடல். எஸ்ஐ லட்சுமணன் தன் பைக்கில் கான்ஸ்டபிள் கண்ணப்பனோடு வந்து காத்து கொண்டிருந்தார்.
நாயக்கருடைய காரும் வந்து அதிலிருந்து அவரும் வெளிப்பட்டார். வேப்பமரம் ஒன்று நிழலை உருட்டி கொண்டிருக்க நாயக்கர் நேராக ஐயனார் சிலை முன் தான் போய் நின்றார். பெரியதாக ஒரு கும்பிடு போட்டவருக்கு பூசாரி விபூதி அடித்திட திரும்பி வந்தார். வேப்பிலை மர நிழலில் துண்டால் விசிறிவிட்டு கொண்டு உட்காரவும் லட்சுமணனும் அமர்ந்தார். ஆரம்பமாயிற்று அந்த புதையல் வரலாறு. ஈசான்யத்து குளத்து நீரால்தான் கோவில் முழுமையாக கட்டப்பட வேண்டும் என்கின்ற கொங்கணரின் கருத்து அழகிய மணவாளதாசனுக்குள் சில சந்தேகங்களை எழுப்பியது. பெருமானே, ஈசானிய குளத்து நீரால் தான் கட்டப்பட வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு எதனால்? எந்த நீரில் கட்டினால் என்ன? நீரில் கூடவா மாறுபாடு என்று தன்னுடைய மனதிற்குள் இருந்த சந்தேகத்தை கேள்வியாக்கினான். கொங்கணர் சிரித்தார். சிரித்தபடியே தொடர்ந்தார். நல்ல கேள்வியைத்தான் நீ கேட்டிருக்கிறாய். நீரில் எந்த மாறுபாடும் இல்லை. ஆனால் ஒரு கட்டுமான பரப்பின் ஈசான்ய பகுதி என்று எப்போதும் மிக விசேஷ சக்தி கொண்டது ஒன்றாகும். இந்த பாகத்தில் நீர் ஊற்றுகள் இருப்பது மிக முக்கியம். அப்படி இல்லாவிட்டால் அந்த கட்டுமான நிலப்பரப்பு சக்தி குன்றிய நிலப்பரப்பு என்று பொருள். அங்கே ஒரு மனையோ கோவிலோ கோட்டமோ கட்டினாலும் காலத்தால் அது நிலை பெறாது. அங்கு உருவாகும் கட்டிடம் வெகு சீக்கிரம் நிலை குலையும். அதுவே அங்கு ஊற்று இருந்து அந்த ஊற்று நீரால் கட்டுமானம் அமையுமானால் அந்த கட்டுமானம் காலங்களை வென்று நிற்கும். அங்கே எல்லா நிலங்களும் நலங்களும் இயல்பாக உருவாகிடும். அதனால்தான் ஈசான்யத்து நீரை கொண்டே கட்டுமானம் அமைய வேண்டும் என்றார் கொங்கணர். அழகிய மணவாளதாசனிடம் தொடர்ந்து கேள்விகள். பெருமானே, தாங்கள் கூறியது போல் நான் ஈசான்யத்தில் குளம் தோண்டப் போய் நீரூற்று இல்லாது போய்விட்டால் என்கின்ற கேள்வியை அடுத்து கேட்டான். அவ்வாறு நடந்திட வாய்ப்பில்லை. கோமாதாவின் நிலத்தேர்வு என்றும் பொய்யாகாது. வறண்ட மலட்டு நிலப்பரப்பில் ஒரு பசுவானது நிற்கக்கூட விரும்பாது. நீரோட்டமுள்ள நிலப்பரப்பின் மேல்தான் அது நிற்கும், நடக்கும், அமரும், எல்லாம் செய்யும். பசுவின் நுண் புலன்களுக்கு இதை உணரும் ஆற்றல் அதிகம். இது என் வரையில் புதிய செய்தி. இன்னும் ஒரு கேள்வி, தாராளமாக கேள். நாம் இப்பொழுது ஒரு சதுரமான நிலப்பரப்பை தேர்வு செய்துள்ளோம். இதில் 4 மூலைகள் உள்ளன, 8 திசைகள் உள்ளன. இந்த 4 மூலைகளில் ஈசான்யம் என்பது வடக்கும் கிழக்கும் சந்தித்து கொள்ளும் மூலையாகும். இந்த மூலை நீருக்கானது என்றால் மற்ற மூலைகள் எதற்கானவை? இப்படி நீ ஒரு கேள்வி கேட்பதற்கு முழுமையான வாஸ்து சாஸ்திர நூலையே கேட்கலாம். அப்படி ஒரு நூல் தங்களிடம் இருந்தால் தாருங்கள், நானும் அதை வாசித்து அறிந்து கொள்கிறேன். இந்த மட்டில் கருவூர் சித்தரே அந்த சாத்திரத்தில் பெரும் நிபுணர். நானும் அவர் மூலமாகவே அந்த கலையை அறிந்தேன். வித்து என்றால் விதை, அதாவது மூலம் என்று பொருள். வாழ்வித்து எனில் ஒரு வாழ்வின் மூலம் என்பது பொருள். இந்த வாழ்வித்து என்பதே மருவி வாஸ்து என்று ஆனது எனலாம். பஞ்சபூத விஞ்ஞானம் என்று சித்தர்கள் நாங்கள் எங்களுக்குள் கூறிக்கொள்வோம். இந்த விஞ்ஞானம் நன்கு வசப்பட்டு விட்டால் மனிதனின் வாழ்வு மிகவும் மகிழ்வான பெரும் நிலப்பரப்பில் வாழ்வாகிவிடும். அப்படியானால் இந்த விஞ்ஞானப்படி அமையாத கட்டுமானங்கள் குறைகள் உள்ளவைகளா? ஆம், அதில் சந்தேகமே வேண்டாம். கட்டுமானம் என்பது கல் மண்ணால் ஆனது. மனித வாழ்வோ உணர்வுகளால் ஆனது. கல் மண்ணால் ஆன ஒன்று எப்படி பெருமாளை மனித உணர்வுகளை மகிழ்விக்கவோ இல்லை துக்கத்திற்கோ ஆட்படுத்த முடியும்? ஒரு மீமாம்சகன் போல நீ கேள்வி கேட்கின்றாய். நன்கு சிந்தித்தால் ஒரு உண்மை உனக்கு புலனாகும். மண்ணில் விதைத்த உண்டே மண்ணில் விளைவதை உண்டு கொண்டே இந்த உடல் வளர்கின்றது. அப்படிப்பட்ட உடலுக்குள் இருப்பதும் பஞ்சபூதங்களே. இறுதியில் இறப்புக்கு பின் புதையுண்டோ இல்லை எரியுண்டோ திரும்ப மண்ணையே சென்று அடைகின்றோம். அந்த வகையில் நாமும் மண்ணின் அம்சமே. அப்படிப்பட்ட மண் மேல் ஒரு அசையாத அமைப்பை கட்டடம். அதில் வாழ்ந்திடும் மனிதன் அசைகின்ற அமைப்பு உடையவன். அசைவுதான் வாழ்வு. எப்படி அசைகிறோம் என்பதை பொறுத்தே வாழ்வில் வெற்றிகள் தோல்விகள் நாம் அசையாத கட்டிடமும் தீர்மானிக்கிறது என்பதை நீ அறிவாயா? ஆச்சரியமாக உள்ளதே, அது எப்படி? அதுதான் வாஸ்து ரகசியம் எனும் பஞ்சபூத விஞ்ஞானம் என்று கொங்கணர் அது எப்படி என்று கூறத் தொடங்கினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.